கைஸ் நேத்து சண்டே அன்னைக்கு நம்ம லேண்ட் ஏர் அண்ட் நேவல் ஆபரேஷன்ஸோட டைரக்டர் ஜெனரல்ஸ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணாங்க. அதுல அபிஷியலா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த நிறைய தகவல்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாகிஸ்தானோட ஏர்பேஸ் அட்டாக். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகல்காம் அட்டாக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற விதத்துல தான் நம்ம ஆபரேஷன் சிந்தூரியை கண்டக்ட் பண்ணோம். அதுவும் நம்மளோட மிலிட்டரி ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானோட சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணல. ஏன் நம்ம ரெஸ்பான்ஸோட முதல் நாளான மே 7ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானோட மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸையோ மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸையோ கூட டார்கெட் பண்ணல. நம்ம டார்கெட் பண்ணது எல்லாமே டெரர் குரூப்ஸை மட்டும் தான், டெரர் குரூப்ஸோட கேம்ப்ஸை மட்டும் தான். ஈவன் தோ பாகிஸ்தானோட மிலிட்டரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலும், டெரரிஸ்ட் குரூப்ஸை நர்ச்சர் பண்ணாலும், அவங்களோட டெரர் கேம்ப்ஸ் மிலிட்டரி பேஸ்க்கு பக்கத்திலேயே இருந்தோம் அவங்களை கண்டுக்காம விட்டாலும், நம்ம முதல் நாள் அன்னைக்கு பாகிஸ்தானோட எந்த மிலிட்டரி ஃபெசிலிட்டியும் அடிக்கவே இல்லை. இதுக்கு அடுத்த நாள் பாகிஸ்தான் நம்மோட ஆபரேஷன் சிந்தூருக்கு ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாம அவங்களோட மிலிட்டரி டார்கெட்ஸை குறி வைக்கல, ஆனா அவங்க நம்மோட மிலிட்டரி டார்கெட்ஸை குறி வச்சாங்க. மிலிட்டரி டார்கெட்ஸை மட்டும் குறி வைக்காம சிவிலியன்ஸையும் குறி வச்சாங்க. அதனால தான் வேற வழியே இல்லாம நம்மால வெறும் டிஃபென்ஸ் மோட்ல மட்டும் இருக்க முடியாதுல. அவங்களுக்கு புரியணும்ல, அவங்க செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு புரியணும்ல. அதுக்காக நம்ம மிலிட்டரி பாகிஸ்தானோட மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த 3 நாள் அட்டாக்ல மட்டும் 11 ஏர்பேஸஸ் அடிச்சிருக்காங்க நம்மோட செக்யூரிட்டி ஃபோர்சஸ். இதெல்லாம் தான் அந்த அபிஷியல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாங்க. அதுவும் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தானோட மிலிட்டரி நம்ம சிவிலியன் ஏரியாஸ்ல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியும் நம்ம அவங்களோட சிவிலியன் ஏரியாஸ்ல, ஏன்னா நம்ம அடிச்சா விழுந்துரும், அங்க சிவிலியன்ஸ் இறந்துருவாங்க. அதனால நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, கிளியரா மிலிட்டரி டார்கெட்ஸை மட்டுமே அடிச்சிருக்காங்க. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செக்யூரிட்டி ஃபோர்சஸ் கிட்ட ஒரு ஏர் பேஸ்ல இருக்க எல்லா சிஸ்டத்தையும் காலி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இருந்தும் நம்ம லிமிட்டடா தான், மெஷர்டா தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். I would like to reiterate here that we have the capability to target every system at these bases and more. However, it was only a measured response to instill good wisdom to our adversary to refrain from further escalation. IF response was directed only at military installations, avoiding civilian and collateral damage. எதுக்குன்னா, we don't want to escalate this issue. நம்மோட இன்டென்ட் என்னன்னா, சிவிலியன்ஸை கொல்றது கிடையாது, இல்ல பாகிஸ்தானோட மிலிட்டரி பீப்புளை கூட கொல்றது கிடையாது. நம்மோட இன்டென்ஷன் என்னன்னா, எங்க ஊர்ல உங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நிறைய தவறுகளை செஞ்சுட்டு போச்சு, அதுக்கான பதிலடியை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு தான் கொடுத்தோம். நீங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களோட மிலிட்டரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு. அதோட நிறுத்தாம நீங்க எங்க மேல தாக்குதலும் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ இந்தியாவுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் அனுப்ப வேண்டிய தேவை இருந்தது. அது என்னன்னா, நாங்க நினைச்சா உங்களை மொத்தமா காலி பண்ண முடியும், ஆனா நாங்க பண்ணல. ஏன் அதை பண்ணலன்னா, நாங்க உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தர விரும்புறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம இந்தியாவுக்குள்ள அட்டாக் பண்ணாத என்பதுதான் கான்செப்ட். அதனாலதான் இந்த கான்ஃபரன்ஸ்ல சொல்றாங்க, எங்க அடிச்சா உங்களுக்கு ரொம்ப வலிக்குமோ அந்த இடத்துல அடிச்சோம். இஸ்லாமாபாத், பாகிஸ்தானோட கேபிட்டல்லயே அடிச்சோம். சக்லாலா ஏர்பேஸ், இது இஸ்லாமாபாத்ல தான் இருக்கு, அந்த இடத்தை டார்கெட் பண்ணி அடிச்சோம். Next, Chaklala Airfield, Noor Khan, once again a major air base, a lot of their logistic assets out here. This was the chosen complex that we intended to strike and convey a message. Next slide please. This is how it looked before and this is how it looked after our strike. Next. சோ இது என்ன மெசேஜை கன்வே பண்ணும்னா, உங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வீக்கா இருக்கு, நாங்க நினைச்சா உங்களோட கேபிட்டல் சிட்டிலேயே அடிப்போம், கேபிட்டல் சிட்டில இருக்க மிலிட்டரி பேஸ்லயே அடிப்போம். தயவு செஞ்சு இந்த சீப்பான ட்ரோன்ஸ், இந்த சீப்பான மிசைல்ஸ் ஹமாஸ் ஸ்டைல்ல கொத்து கொத்தா அனுப்பாதீங்கன்றது தான் மெசேஜ். அண்ட் இன்னொரு முக்கியமான மெசேஜ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்ஃபிளிக்ட்லயும் இந்தியா பாகிஸ்தானோட சிவிலியன்ஸ் சஃபர் பண்ண விரும்பல. அதனாலதான் அவங்க சிவிலியன்ஸ் இருக்க இடத்த அடிக்கல, அதுக்கு பதிலா மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. இஸ்லாமாபாத்லயே அடிச்சாங்க.